பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க ஜோதிடர் யாமிருக்க பயமின் அருண்குமார் பேசுறேன். சமீபத்துல நவகிரகத்தினுடைய முக்கியமான பயிற்சியான சனி பகவானுடைய பயிற்சியும் குரு பகவானுடைய பயிற்சியும் நடந்து முடிந்தது. வரக்கூடிய ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில இயங்குறதுக்கு காத்திருக்கார். பொதுவா நவகிரகத்தினுடைய வக்ரம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, நல்ல கிரகங்கள் வக்ரத்துக்கு வரும் பொழுது தீய பலன்களையும், பாவ கிரகங்கள் வக்ரத்துக்கு வரும் பொழுது சுப பலன்களையும் அருளும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு. சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அடிப்படையிலேயே மீன ராசியிலே வக்ரகதியில வராரு. அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளையும் தாக்கத்தையும் பலன்களையும் கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் நான் இந்த வீடியோல உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். அதுல ரொம்ப முக்கியமா இந்த சனியினுடைய வக்ரகதியில ஒரு சில ராசிகள் முக்கிய நல்ல பலன்களை பார்க்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. 7.5 சனி தொடங்கினதுல இருந்து இந்த மீன ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் ஒரு 3 வருட வாழ்க்கையை அவங்க தனியாவே பிரிச்சு பார்க்கலாம். கஷ்டம் தெரியாம, கண்ணீர் தெரியாம, அழுக தெரியாம, சோகம் தெரியாம வளர்ந்துட்டு இருந்தா, ஆனா ஏதோ ஒரு இறுக்கத்தோட வாழ்க்கை போயிட்டு இருக்கிற மாதிரியே இருந்துட்டு இருக்குதே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஜென்ம சனியினுடைய தாக்கத்துல இருந்து கொஞ்சம் விடுதலையை தரக்கூடிய அடிப்படையில் வக்ர சனியினுடைய பயிற்சி இருக்க போகுது. லாஸ்ட் ஒரு 5 மாசம் மீனராசி யாரை கேட்டிருந்தாலும் சரிதான், ஏதோ முடங்கி போன மாதிரி இருக்குங்க. கண்ணிருந்தும் குருடு, காதிருந்தும் செவிடு, வாயிருந்தும் பேச முடியாத ஒரு நாட்களை தான் கடந்து வந்தேன். என் மனசுல இருக்கிறத கூட என்னால வெளியில சொல்லி அழ முடியல, அல்லது சொல்ல முடியல, அல்லது நானே சொன்னாலும் கூட யாரும் அதை புரிஞ்சுக்கல அப்படின்லாம் நிறைய உடைஞ்சு போயிருந்தீங்க. பட் அந்த கவலைகளை தீர்க்கக்கூடிய அடிப்படையில சனியினுடைய வக்ர பயிற்சி கடவுளுடைய அருளோடு மீனராசிக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும், மன தெளிவையும், நிம்மதியையும் கொடுக்கறதுக்காகவே வருது. அதுல முதல் விஷயமா நான் பார்க்கப்படக்கூடியது ஒரு நல்ல தன்னம்பிக்கை, தைரியம் வரும். முதல்ல சின்ன சின்ன விஷயம் எல்லாம் பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு, படபடப்பா இருக்கு, எதையும் போய் தொடங்க முடியல என்னால அப்படின்லாம் உடஞ்சு உட்கார்ந்தீங்கல்ல, அதெல்லாம் தூசு தட்டி சாதிக்கக்கூடிய ஒரு காலம். மெயினா அந்த 7.5 சனி ஆரம்பிச்சதுல இருந்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய பிரச்சனைகள் மீனராசிக்கு இருந்துச்சு. சார் நான் நல்லா இருக்கேன் சார், சாப்பிட்றேன், ஓடுறேன், வேலைக்கு போறேன், துணிமணி எடுத்து போட்டுக்கிறேன், ஆனா வீட்டுல இருக்கிறவங்களை நினைச்சுதான் எனக்கு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. என் பொண்டாட்டியை நினைச்சு பிரச்சனை, பிள்ளைய நினைச்சு பிரச்சனை, அம்மாவை நினைச்சு பிரச்சனை, தம்பிகளை நினைச்சு பிரச்சனை, அல்லது வேலை செய்யற இடத்துல இருக்கிறவங்களை நினைச்சு பிரச்சனை, இப்படியேதான் ஒரு அழுத்தத்துக்குள்ள ரெஸ்ட்லெஸ்ஸா வாழ்ந்திருப்பாங்க மீனராசிக்காரர்கள். அந்த வழிகள் இவர்களுக்கு நிச்சயமாக மாறும். குடும்பத்துல நிம்மதியும், அமைதியும், சந்தோஷமும், குதூகலமும் பிறக்கக்கூடிய காலம். கண்டிப்பா சொல்றேன், அடுத்த 5 மாசத்துல வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கும். நல்ல காரியம் பண்ண போறீங்க. வீட்டுக்குள்ள கடவுள் புண்ணியத்துல தெய்வத்தினுடைய நடமாட்டம், குலதெய்வத்துக்குரிய அனுகூலம் எல்லாமுமே பிராப்தத்தோடு வரக்கூடிய பீரியட் தான் இந்த வக்ர சனின்னு நான் சொல்லலாம். பண விஷயங்கள்ல, பண விவகாரங்கள்ல மீனராசிக்கு இருந்து வந்த பல அழுத்தங்கள் எல்லாமே மாறுபடுங்க. நிறைய சம்பாதிச்ச சார், நான் கடந்த காலத்தெல்லாம் அப்படியே முடக்கி போட்ட மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல, அல்லது 5ம் பத்தல, 50ம் பத்தல, 5 லட்சமும் பத்தலன்னு சொல்லி எதையாவது ஒண்ணு இழந்துட்டே இருக்கேன் அப்படின்னு நினைச்ச மீனராசி எல்லாம் பொருளாதார முன்னேற்றம் வரக்கூடிய காலமாக இருக்கும். வார்த்தைகள்ல இருந்த தடுமாற்றம் சரியாகும். வாக்கு கொடுத்தா அந்த கொடுத்த வாக்கு காப்பாத்துற மாதிரியான செயல்கள் நடக்கும். ரொம்ப நாள் ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கடகால் போட்டு இந்த 5 மாசத்துல வீட்டு வேலையை ஆரம்பிச்சிருவீங்க. சார் ஒரு சின்ன லோன் வெயிட் பண்ணிட்டு இருக்கு சார், அதை கொஞ்சம் சாங்ஷன் ஆச்சுன்னா ஒரு வீடு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் டக்குன்னு இந்த 139 நாள்ல அந்த தடைகள் விலகி வீடு வாங்குறதுக்குரிய வாய்ப்பு ஏற்படுத்தும். தொழிலுக்கு ஒரு நல்ல ஐடியா வச்சிருந்தாங்க, ரொம்ப நாள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா இந்த காலகட்டங்கள்ல தொழில் தொடங்குவது மிக சிறப்பாக இருக்கும். தொழிலும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு லாபத்தை தரும். வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் வசதியே இல்ல சார், எனக்கு ஒரு சைக்கிள் வச்சிருக்கேன், கண்டிப்பா பைக் வாங்குவீங்க. அந்த ஆற்றல் கடவுள் தருவார். பைக் வச்சிருந்தீங்கன்னா ஒரு கார் வாங்கக்கூடிய வாய்ப்பையும் இறைவன் ஏற்படுத்த போகிறார். 5ல குரு ஏற்கனவே உச்சமா இருக்கிறதுனால பிள்ளைகளால் மீனராசிக்காரர்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, கௌரவம் உயரும். அதே மாதிரி தந்தையாலும் பிள்ளைகளுக்கு ஆஸ்தி, அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்புகள் 100% இருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு உச்சத்துல இருக்கிறதுனால நீங்க செஞ்ச புண்ணிய பலன்களை வக்ர சனி உங்களுக்கு நிறைய அள்ளி கொடுப்பார். நான் நிறைய புண்ணியம் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்த நிறைய பேத்துக்கு, தானம் பண்ண நிறைய பேத்துக்கு, எவ்வளவு பேத்துக்கு படிப்புக்கு உதவி பண்ண, அல்லது வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நான் தான் பாத்துக்கிட்டேன், என்ன கைவிட்டாரோ கடவுள் அப்படின்லாம் உடஞ்சு உட்கார்ந்து இருந்தீங்கல்ல, கவலைப்படாதீங்க. அடுத்த 5 மாசம் உங்களை ஆண்டவன் அப்படியே தூக்கி தோல் மேல வச்சு உங்களை ஊரை சுத்தி காட்ட போறார். அது உங்களுக்கு நிச்சயமாக நடக்கக்கூடியதா இருக்கும். பிள்ளைகளை நினைத்திருந்த கவலைகள் விலகும். பிள்ளைகளுக்கு சுபகாரியங்களை செஞ்சு வச்சிருப்பீங்க. அதே மாதிரி மீனத்துக்கு பெரிய தொந்தரவு லாஸ்ட் 1.5 வருஷமா உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது. ஒண்ணு போனா ஒண்ணு எலும்பு, நரம்பு அல்லது மனம் சார்ந்த பிரச்சனை, அப்படி இல்லைன்னா ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ட்ரௌமா இதெல்லாம் இருந்தது. அந்த கவலைகளும் அந்த சிக்கல்களும் மீன கடவுள் அருளோடு சரியாக போகிறது. உடல் தெளிவடையும், உள்ளம் தெளிவடையும். அதே மாதிரி நோய் நொடிக்கு ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டா கூட உடம்பு இம்ப்ரூவ் ஆகி டேப்லெட்டே இல்லாத உங்களுக்கு உடம்பு கிளியர் ஆக போகுது. அதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. மெயினா கல்யாண வயசுல இருந்தவங்க மீன ராசிக்கெல்லாம் கல்யாணம் நடந்துரும். ஏற்கனவே சார் கல்யாணம் வரைக்கும் போய் தடப்பட்டு நின்றுடுச்சுன்னா திருப்ப நல்ல வாழ்க்கை அமையும்.
ஏற்கனவே சார் கல்யாணம் பண்ணிட்டேன் சார், புருஷன் முண்டாட்டிக்குள்ள சண்டை சச்சரவா இருக்குன்னா கொஞ்சம் ஒத்துமையா புரிஞ்சுக்கிட்டு வாழ்றதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. சார் கணவர் தவறிட்டாங்க, மனைவி தவறிட்டாங்க, மறுமணத்தை எதிர்பார்த்திருக்கேன்னா கண்டிப்பா மனசுக்கு பிடிச்ச மறுமணம் அமையுங்க இந்த காலத்துல. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் ஏதா இருந்துச்சுன்னாலும் உங்களுக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் இது சார்ந்த விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் வெயிட் பண்றேன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நிறைய நல்ல பங்குகளை வாங்கி அதில் இருக்கக்கூடிய ஆற்றல்களையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. மீனத்துக்கு ரொம்ப முக்கியமானது ஒரு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அடுத்த 5 மாதத்தில் இருக்கிறது. ஒரு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு. ஜாக்பாட் அப்படின்னா காசு பணம் மட்டும் கிடையாதுங்க. ஒரு நல்ல ஒரு கான்டாக்ட் நமக்கு கிடைக்கலாம், அல்லது நல்ல ஒரு நல்ல பாதை கடவுள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். சோ அதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாக்பாட் தான். சோ அதெல்லாம் உங்களுக்கு லாங் டேர்முக்கு நின்று பேசக்கூடிய அடிப்படையில் இருக்கும். முக்கியமா பட்டம், பதவி, பெயர், புகழை எதிர்பார்க்கிற மீனராசிக்கு இந்த பீரியட்ல பட்டம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். அரசியல் துறை சார்ந்து இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம், மரியாதையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும். யாரெல்லாம் உங்களை விட்டுட்டு விலகி போனாங்களோ அவங்களாம் திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ரொம்ப முக்கியமா அரசு துறை சார்ந்த உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்து ஒரு எக்ஸாம்ஸ் எழுதணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த பீரியட்ல 5 மாசம் ட்ரை பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். சார் ஒரு டிரான்ஸ்பர் ப்ரமோஷன் வேணும்னு எதிர்பார்க்கிறேன் சார் நான் அப்படின்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமும் வெற்றி அடையும். பல பேருடைய ஆன்சைட் கனவுகள் சரியாகும். கடல் கடந்து போய் பயணம் பண்ணி ஒரு இடத்துல வேலை பார்க்கணும், அல்லது வெளிநாடுகள்ல நாங்க இருந்துகிட்டு இருக்கிறோம்னா உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமும் சக்சஸ் ஆகக்கூடியதாக இருக்கும். அல்லது வெளிநாடுகள்ல இருந்துட்டு இருக்கிறோம் சார், அங்க சில விஷயங்கள் எங்களுக்கு தடையா இருந்துட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் அந்த தடைகள் நிவர்த்தி அடைந்து வெற்றியை பெறக்கூடியதாக இருக்க போகிறது. குறிப்பா கையில காசு வச்சு செலவு பண்ணுவீங்க. இந்த 3 வருஷமா மீனராசி அள்ளி செலவு பண்ண கை தொட்டு பார்த்து செலவு பண்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தீங்க. பட் அந்த கஷ்டங்கள் எல்லாமே மாறக்கூடியதாக இருக்கும். தெய்வத்தினுடைய அனுகூலமும் அருளும் கிடைக்கும். சாமி கோயில் போறேன், விளக்கேத்துறேன், பூஜை பண்றேன், டெய்லி கடவுள் நினைக்கிறேன், ஆனா சோதனை அதிகமா இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு நினைச்ச மீனராசி எல்லாம் இறைவனுடைய அருளோடு உங்களுக்கு ஆண்டவனே பிராப்தத்தை கொடுக்க போறான். உங்களுடைய வாழ்க்கையை மாத்த போறான். உங்களுடைய எண்ணம் சிந்தனைகளை தெளிவடைய வைக்க போறான். ஒட்டுமொத்தத்துல மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி மனசளவுல தெளிவையும் தெம்பையும் ஒரு புதுவிதமான எழுச்சியையும் கொடுத்து உங்க லைஃப் ரொம்பவே சூப்பரா வச்சிருக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. இந்த காலத்தை நீங்க எல்லாரும் நல்லா பயன்படுத்திக்கணும்ன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். எந்த விஷயத்துல மீனராசி கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 12ல ராகுவும் 6ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால தேவையில்லாத சில விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். அந்த விரைய செலவுகளை தேவையான செலவுகளா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. விரலுக்கேத்த வீக்கமா வாழ்றதுக்கு கொஞ்சம் கத்துக்கணும். 2வது 1000 விஷயங்களை சனி வக்கரமடையுதுன்னு சொன்னாலும் உங்கள் ராசியிலே தான் சனி வக்கரமடைகிறார். ராசி தான் சந்திரன் மனசு. சோ மனசு கெடாம பாத்துக்கோங்க. எது நடந்தாலும் கொஞ்சம் டேக் இட் ஈஸியா போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சின்ன விஷயங்கள் கூட நீங்க ரொம்ப பெருசா போட்டு உங்களை அழுத்திக்கும் போது அது உடலையும் மனதையும் தேவையில்லாம பாதிப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ சிம்பிளா சொல்லணும்னா உடம்பு பாதிக்கிற விஷயம், மனசு பாதிக்கிற விஷயத்துல கவனம் செலுத்தாம இருந்தாலே போதும். மீனராசி மிகப்பெரிய வெற்றியை நோக்கி செல்லக்கூடியதா இருக்கும். எந்த வழிபாடை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜென்ம சனி நடக்கிறதுனால சனிக்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோயில் எந்த கோவில் இருந்தாலும் அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கூட நீங்க போயிட்டு 2 விளக்கேத்தி மனதார சாமி கும்பிட்டுட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களால முடிஞ்ச சில தானங்களை செய்து வருவதன் மூலமாக சனியால் ஏற்படக்கூடிய கர்ம பலனுடைய தாக்கம் உங்களுக்கு முழுமையாக விடுபடும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் சந்தோஷத்தையும் தரணும்னு சொல்லி நான் மனதார முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மற்றும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிருக்க பயமேன் சோதரர் அருண்குமார். நன்றி, வணக்கம்.